மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட், எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது அப்படின்ட்டு. இந்த ஆவரேஜ்லலாம் காமிக்குங்க. ஒரு டைம் 16 காமிக்கும், ஒரு டைம் 20 காமிக்கும், ஒரு டைம் 11 காமிக்கும். அது சௌகரியத்துக்கு காமிக்கும். கரெக்டான மைலேஜ் எவ்வளோன்ட்டு நம்மளுக்கு தெரியறதில்ல. ஆவரேஜாக நம்ம குத்து மதிப்பாக ஒரு டவுனுக்குள்ளே ஒரு 11 12 கிடைக்கிது, பைபாஸில் போனால் ஒரு 14 15 கிடைக்கிது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருப்போம். இருந்தாலும் கரெக்டான ஒரு மைலேஜ் இவ்வளோ தான் அப்படின்ட்டு தெரியாது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராப்பராக இதுக்கு வந்து மைலேஜ் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போய் பங்க்கில் போய் நம்ம பெட்ரோல் போடுறோம். பெட்ரோல் போட்டுட்டு, அதாவது டேங்க் ஃபில் பண்ணுறோம். டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரவுண்ட் போகிறோம். அதாவது எங்கே அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டவுனுக்குள்ளே தான் கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம். அப்புறம் இடையில கொஞ்சம் பைபாஸ் பிடிக்க போகிறோம். அதாவது அவினாஷ் ரோடு பைபாஸில் கொஞ்ச நேரம் ஓட்ட போகிறோம். அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து அப்படியே இந்த தெக்கலூர் போயிட்டு, அங்கேருந்து அந்த மங்களம் ரோடு அங்கே போயிட்டு மறுபடியும் இதுலேயே நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு சேம் இப்போ நம்ம போடுற அதே பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்டு எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. அதாவது கொஞ்சம் பைபாஸு, கொஞ்சம் டவுனு எல்லாம் கலந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? வாங்க நம்ம பங்க்கில் போய் பெட்ரோலை போடுவோம். சூப்பராக இருக்கு இருக்கு. இருந்தாலும் டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறேன். மறுபடியும் வந்து அடிப்பேன். சேம் இப்போ எப்படி அடிக்கிறீங்களோ அதே மாதிரி அடிக்கணும். சரியா? ஆமாம் ஆமாம், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வருவீங்க. இங்கே திருப்பூர் வரைக்கும் போகிறேன். வருதுன்னா வாங்க, தாராளமாக கூட்டிகிட்டு போகிறேன். சேம் இதே மாதிரி அப்புறம் அடிக்கணும். இல்லை எனக்கு இதே கண்டிஷன் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, இதே அளவுக்கு அடிக்கணும், பார்த்துக்குங்க. சரியா? இங்கே வந்து டச் ஆயிடுச்சு. மக்களே, 8.31 லிட்டர் ஸ்பீடு அடிச்சிருக்கிறோம். இது கணக்கு கிடையாது. ஐயோ, ஜீரோ பண்ணல, பார்த்தீங்களா? ஜீரோ பண்ணிடுவோம். பங்க்லேருந்து வெளியே வந்தோன்னா ஜீரோ பண்ணியிருக்கோம். ஓகே, இது வேறு எப்படி ஜீரோ பண்ணுறதுன்னு வேறு அவசரத்துக்கு வராது. வந்துருச்சு. ட்ரிப் ஏவை வந்து நம்ம ஜீரோ பண்ணுறோம். ட்ரிப் ஏவை நம்ம ஜீரோ பண்ணியாச்சுங்க. அப்புறம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து ரோடு மோடு. இந்த ரோடு மோட்லேயே தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் செக்அப் பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே தான் அந்த பங்க்கில் நம்ம பெட்ரோல் போட்டிருக்கோம். வாங்க போகலாம். இப்படியே தான் இங்கே கொஞ்சம் தூரம் இருக்கும். ரோடு கொஞ்சம் டிராஃபிக்காக, அப்படியே நிறைய வண்டி வாகனங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கட் ரோடு இதிலலாம் தான் நம்ம போவோம். ஆக்சுவலாக அந்த கேமராவில் தெரிஞ்சுதான்னு தெரியல, பெட்ரோல் அடிக்கிறப்போ டேங்க் நம்ம ஃபில் பண்ணி அடிச்சிருப்போம். அப்படி இது வரைக்கும் நான் அடித்ததே கிடையாதுங்க. அதாவது எப்படி அடிப்பேன் அப்படின்னா, எப்போவுமே கட் ஆஃப் ஆகிற அளவுக்கு அந்த 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 நாசில் உள்ளே வச்சுருப்பாங்க, ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. கட் ஆஃப் ஆன உடனே ஸ்டாப் பண்ணிடுவேன். இப்போவும் அதே மாதிரி தான் அடிக்க சொன்ன தம்பிட்ட. ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் கொஞ்சம் கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஏதோ ரவுண்ட் பண்ணுறாருன்னு அடிச்சிட்டா. அப்படி அதில் என்ன ஆயிடுச்சுன்னா,
டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம மறுபடியும் வந்துட்டு கட் ஆஃப் ஆனோடனே ஸ்டாப் பண்ணி மைலேஜ் செக் பண்ணுறது கரெக்டாக வராதில்ல. அதனால் சரின்ட்டு ஃபுல்லாகவுமே அடிச்சிட்டேன். ஆக்சுவலாக அப்படி அடிக்கக்கூடாதுங்க. அதுவும் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி அடிக்கவே கூடாது. ஏன்னா ஒரு வேளை நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நீங்களும் அந்த மாதிரி ஃபில் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணிடலாம். எந்த வண்டிக்குமே இந்த மாதிரி வெயில் காலத்தில் இல்லை, காமனாகவே எப்போவுமே டேங்க் வந்து மூடி வரைக்கும் இருக்கிற அளவுக்கு நம்ம அடிக்கக்கூடாது பெட்ரோல். நம்ம எங்கே வந்துட்டோம்னா சித்ரா வந்துட்டோம். சித்ரா தாண்டிட்டோம். இன்னமும் இதுலேருந்து நீலாம்பூர் பைபாஸ் வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் டிராஃபிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். வேறு வெல்டிங் வைக்கிறாங்க கம்பியில், நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஓகே, கொஞ்சம் டிராஃபிக் ஏரியாவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு 20 கிலோமீட்டர் வராது தெற்குலூருக்கு நீலாம்பூர்லேருந்து, தெரில. கொஞ்சம் தூரம் பைபாஸில் போயிடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கட் ரோடை பிடிச்சி போவோம். சரிங்களா, வாங்க அழுத்தி போகலாமா. நீலாம்பூர் பைபாஸ் பிடிச்சிட்டோங்க. இப்போ வரைக்கும் 14 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். அதாவது நம்ம எப்பவும் எப்படி ஓட்டுவோமோ அப்படி ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். மைலேஜ் ஜாஸ்தி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த மைலில் நான் ஓட்டலை. நார்மலாக நான் எப்பவும் எப்படி ஓட்டுறேனோ அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கேன். பைபாஸ்லேருந்து கீழே இறங்கிட்டோங்க. சர்வீஸ் ரோட்டில் வந்துட்டோம். இது தெக்கலூருங்கிற ஊருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ வரைக்கும் நம்ம 29 கிலோமீட்டர்ஸ். தெரியுதான்னு தெரில, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 29 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு வந்துருக்குறோம். என்னமோ நிறைய தூரம் ஓடிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. இதுனா வஞ்சிப்பாளையம் பிரிவுன்னு நினைக்கிறேன். வஞ்சிப்பாளையம் பிரிவா இல்லை வஞ்சிப்பாளையம் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஊர். இதில் லெஃப்டில் போனால் அவினாஷ் போயிடலாம். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா மங்களம் அப்படிங்கிற ஊருக்கு போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் லெஃப்டில் கட் பண்ணிடுவோம். லெஃப்டில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கே திருப்பூர் போயிடும். அவ்வளோதான். நமக்கு மறுபடியும் இதில் நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போய் மறுபடியும் ரைட்டில் கட் பண்ணி திருப்பூர்கிட்ட அந்த மங்களம் ரோடு அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை போய் பிடிக்கும். ஆட்டோக்காரருக்கு கொஞ்சம் லெஃப்ட் போகலாம். 2 வீலர் வரனால அவர் ரைட்லேயே போகிறாரு. சரி, பார்த்தீங்களா, 2 ஆட்டோக்காரங்களும் ரைட்லேயே. அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணணும்னு 2 பேரும் போகிறாங்க. கொஞ்சம் இப்படி லெஃப்டில் போனாங்கன்னா நம்ம போயிடலாம். ஆனால் அவங்க அப்படி போக மாட்டாங்க. ஸோ கடவுளே, சரி நம்ம லெஃப்டில் போவோம். பார்த்தீங்களா, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டாரு. இவர் போகல. இவர் போய் நம்மளையும் விட மாட்டார். இப்படியே ரைட்லேயே போயிட்டுருப்பாங்க. பாரு, ரைட்டில் ஏறினா இப்படி வண்டி வரும், பார்த்து போகணும். அப்போ என்னென்னா இந்த வண்டி பின்னாடியே ஒட்டி போகக்கூடாது. கொஞ்சம் லாங்காக போயிட்டு அப்படியே பார்க்கணும். ரைட்டில் தெரியுதான்னு பார்க்கணும். ரைட்டில் தெரிஞ்சிருச்சு, அழுத்திடணும். ஒரே சல், அவ்வளோதான். நம்மளுக்கு திருப்பூரில் வந்த வேலை முடிஞ்சிச்சு. நம்ம கோயம்புத்தூருக்கு கிளம்பியாச்சு. இனிமேல் நேரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அப்போயே பெட்ரோல் அடிச்சோம்லங்க. இப்போ வந்து 47.6 கிலோமீட்டர், 47.5 கிலோமீட்டர் வந்தாச்சு. அப்போ நம்ம ரிட்டர்ன் போகிறப்போ சேம் இதே கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நேராக போயிட்டு அதே பங்க்கில் சேம் லெவல் ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ பெட்ரோல் பிடிச்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு என்ன மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கட்டான்னு தெரியலையே, இதில் தானே வந்தோம். ஆமாம், இதுதான் நினைக்கிறேன். ஆமாங்க, கரெக்டு தான். அவ்வளோதான். சரிங்க, ஒரு வேளை வாய்ப்பு கிடச்சா இடையில நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம கோயம்புத்தூரில் போயிட்டு பேசலாம். சரிங்களா, காலையில் பெட்ரோல் போட்டோமில்லங்க, அங்கே வந்துட்டோம். இப்போ வரைக்கும் 95 கிலோமீட்டர் கரெக்டாக ஓட்டியாச்சு. பங்குக்கு போகிறப்ப எவ்வளோ வருதுன்னு தெரில. அப்படியே போய் அடிச்சுட்டு எவ்வளோ பெட்ரோல் பிடிக்குதுன்னு பார்த்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்கிறத கால்குலேட் பண்ண தெரியுமான்னு எனக்கு தெரியலையே. ஸோ நான் வேறு கணக்கில் ரொம்ப வீக்கு. சேம் அப்போ போட்ட அதே பங்குக்கு தான் வந்திருக்கோம். 95.5 கிலோமீட்டர் வந்திருக்குங்க.
போட்டலாமா? அப்பயே அடித்து அதே அளவுக்கு அடிக்கணும். சரியா? அது கணக்கு கிடையாது, இப்போ நம்ம அடிக்கிறது தான் கணக்கு. ஆமாம். இல்லைக்கா, இன்னைக்கு தான் மாட்டியிருக்கேன். அப்பப்போ சில டைம் மாட்டியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. சூப்பர் தம்பி. ஓகே, கரெக்டு, செம. அப்பயே பிடிச்ச அதே அளவு பிடிச்சிருக்கோங்க. எவ்வளோ வந்துச்சு? 5 லிட்டரு. 5 லிட்டரு 10 பாயிண்ட்னா அது எவ்வளோ மில்லி? ஓகேங்க தம்பி. இப்போ வந்துங்க 95.5 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கிறோம். 5 லிட்டர் 10 பாயிண்ட்டு நம்ம பெட்ரோல் அடிச்சிருக்கிறோம். அப்போது 95.5 டிவைடட் பை 5 லிட்டர் 0.10. கரெக்டு தானே? செக் பண்ணிக்கலாம். ஆமாங்க, 5.10 கரெக்டு தான். 10 ஈக்குவல் டு 18.72ங்க. 18.72 நியர்பை 18 கிலோமீட்டர்னு வச்சாலும் சரி, இல்லைன்னா 19 கிலோமீட்டர்ஸ்னு வச்சாலும் சரிங்க. என்னங்க சரியான மைலேஜாக இருக்கும் போல இருக்கு. 19 கிலோமீட்டர் கிடைக்குதா? நம்ப முடியலையே. பரவாயில்லைங்க. இத்தனைக்கும் நம்ம கலந்து ஓட்டியிருக்கிறோம். அதாவது டவுனு, பைபாஸு எல்லாமே கலந்து ஓட்டியிருக்கிறோம். இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கிடச்சிருக்கு. போட்டது நம்ம செக் பண்ணது வந்து ரோட் மோடு, அது என்ன ஸ்பீடு பெட்ரோல். அவ்வளோதாங்க மக்களே, எடுத்துட்டோங்க. 18.72 வருது. ஒரு வேளை இந்த கணக்கில் ஏதாவது தவறுனா சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மைலேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு குத்து மதிப்பாக தான் நான் கணக்கு போட்டிருப்பேன். கணக்கில் நம்ம கொஞ்சம் வீக்கு. ஒரு வேளை நான் போட்ட கணக்கில் ஏதாவது தப்பு அப்படின்னா எனக்கு அதை கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். கரெக்டுனாலும் சொல்லுங்கள். சரிங்களா? அவ்வளோதாங்க. இதோட நம்ம இன்றைக்கி எண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணுவோம். சரிங்களா? பாய்.